ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் குப்பைகளை முறையாக அகற்றாவிட்டால் ஒப்பந்தம் ரத்து. முதலமைச்சர் ரங்கசாமி எச்சரிக்கை. புதுச்சேரியில் நோய் தொற்றால் வயதானவர்களின் பலி எண்ணிக்கை உயர்வு. காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் வேதனை. மாமூல் கேட்டு பேக்கரி அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம். ரவுடிகளை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. முதலமைச்சர் ரங்கசாமி சந்தர்ப்பவாதியாக செயல்படுகிறார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தாக்கு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் குப்பையை முறையாக அகற்றாவிட்டால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் தூய்மையே சேவை 2025 தூய்மை திருவிழாவின் நிறைவு விழா நடைபெற்றது. ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமை வகித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்டுரை, ஓவியப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பேசினார். அப்போது அவர், சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயதிலேயே வர வேண்டும் என்றும், அரசு மூலம் மாநிலத்தை சுத்தமாக வைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். நகராட்சி, கொம்யூன் மூலம் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தற்போது ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணிக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குப்பைகளை அகற்ற தேங்காமல் தடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். குப்பைகள் தேங்குவதாக புகார்கள் வந்தால் என்ன காரணம் என்று விசாரிக்கப்படும் என்றும், குப்பைகளை அகற்றாவிட்டால் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். குப்பைகள் தேங்குவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே அரசுக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் குப்பைகளை அகற்றாமல் இருக்கக்கூடாது என்றும், உள்ளாட்சித்துறை இதை கண்காணிக்கும் பணியில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றார். மேலும் உணவகங்களில் சுகாதாரமான உணவு வழங்கப்படுகிறதா என ஆய்வு நடத்த உணவு கட்டுப்பாட்டுத் துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், மக்கள் ஆரோக்கியமாக வாழ தூய்மை மிகவும் முக்கியமானது என்று கூறினார். தூய்மை பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர், அவர்களுக்கு உரிய வசதிகள், மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். புதுச்சேரியில் குப்பைகளை அகற்றி கழிவுநீர் வாய்க்கால்களை சீரமைத்து மழைநீர் தேங்காதவாறு போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பாரதிய ஜனதா அரசின் தேர்தல் துறையின் செயல்பாடுகளை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வெளிப்படுத்தியுள்ளார் என்றும், இதனால் ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த குரலாக ஒலிப்பவர் ராகுல் காந்தி என்றும், மிரட்டல் குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவது மத்திய அரசின் கடமை என்றார். மேலும் 13ஆம் தேதி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி புதுச்சேரி மேம்பால அடிக்கல் நாட்டு விழாவிற்கு பங்கேற்க உள்ளதாக கூறினார். இந்திரா காந்தி சதுக்கத்திலிருந்து மரப்பாலம் வரை மேம்பால கட்டுமான பணிகளை நீட்டித்து தர அவரிடம் கோரிக்கை விடுக்கப் போவதாகவும் அவர் கூறினார். மேலும் புதுச்சேரியில் சரிவர குப்பைகள் அள்ளப்படாததால் நகர் முழுவதும் குப்பை மேடுகளாக காட்சியளிப்பதாக புகார் தெரிவித்த அவர், இதனால் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக கூறினார். குறிப்பாக வயதானவர்கள் எளிதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக அவர் வேதனை தெரிவித்தார். எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு குப்பைகளை அகற்றி கழிவுநீர் வாய்க்கால்களை சீரமைத்து உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
மேலும் உப்பனாறு வாய்க்கால் பணிகளை துரிதப்படுத்தி மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், நன்றாக தெரியும், ஏறக்குறைய 5 நாட்கள் விடுமுறை வருகின்றது. மக்கள் அதிகமாக சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு அதிகமாக வருகின்றார்கள் என்பது தெரியும். எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய காவல்துறை, அது போக்குவரத்து துறை இரண்டும் ஒன்றாக இணைந்து அதை செயல்படுத்த வேண்டி இருக்க வேண்டும். ஆனால் இதை பற்றி அவர்கள் கண்டுகொள்ளாமலேயே இருக்கின்றார்கள். ஒரு இடத்தில இருந்து ஒரு இடத்திற்கு செல்வதற்கு அவ்வளவு காலங்கள் ஆகின்றதுன்னு சொல்ல வேண்டும். ஆகவே இதற்கு உண்டான நடவடிக்கையை சீக்கிரமாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. அந்த 2 நாட்களாவது அங்கு வரக்கூடிய பயணிகளுக்கு நிம்மதியான பயணத்தை தர வேண்டும். அது மட்டுமல்ல, உள்ளூரில் இருக்க மக்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு செல்வதே மிக கடினமாக இருக்கிறது. அதற்கும் இந்த அரசாங்கம் வழிகாட்டுதல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். புதுச்சேரி எல்லைக்குட்பட்ட பேக்கரியில் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடிகளை கைது செய்த காவல்துறையினர் பேக்கரிக்கு அழைத்து வந்து தத்ரூபமாக நடிக்க வைத்த காட்சிகள் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி தமிழக எல்லையான கோட்டக்குப்பம் முன்பு புதுச்சேரி எல்லையில் பெங்களூர் ஐயங்கார் என்ற பெயரில் பேக்கரி செயல்பட்டு வருகிறது. இந்த பேக்கரியில் மாதம் 5000 ரூபாய் மாமூல் கேட்டு ரவுடிகள் மிரட்டியுள்ளனர். இதற்கு கடை உரிமையாளர் கொடுக்க மறுக்கவே ஆத்திரமடைந்த ரவுடிகள் கையில் வைத்திருந்த பட்டாக்கத்தியால் பேக்கரியில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடினர். இதுகுறித்து பேக்கரி உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த முத்தியால்பேட்டை காவல்துறையினர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான சின்ன கோட்டக்குப்பத்தைச் சேர்ந்த அப்பு என்ற ரவுடியையும் ஒரு சிறுவனையும் கைது செய்தனர். மேலும் அவர்களை கையில் மாவுக்கட்டுடன் கடைக்கு அழைத்து வந்த காவல்துறையினர் மாமூல் கேட்டது எப்படி என்று நடிக்க சொல்லி வீடியோவில் பதிவு செய்து கொண்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சந்தர்ப்பவாதியாக செயல்படுகிறார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் RSS தரப்பிலிருந்து ராகுலுக்கு மிரட்டல் வந்துள்ளதால் பாதுகாப்பு தர வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் காங்கிரஸ் தரப்பில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். மேலும் புதுச்சேரியில் சென்டாக் நிதி உதவியை 3 ஆண்டுகளாக நிறுத்தியுள்ளதாகவும் 3 மாதங்களாக ரேஷனில் அரிசி போடப்படாததற்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளிக்க வேண்டும் என்றார் அவர். குப்பை அள்ளும் டெண்டரில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் தரப்பில் பல முறை புகார் தெரிவிக்கப்பட்டதாகவும் இம்முறை 19 ஆண்டு காலத்திற்கு சென்னையை சேர்ந்த நிறுவனத்திற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் வெளிப்படையாக இந்த டெண்டர் விடப்படவில்லை என புகார் தெரிவித்தார். தற்போது அரசு விழாவில் குப்பை அள்ளும் நிறுவனத்தை கடுமையாக முதலமைச்சர் ரங்கசாமி சாடியுள்ளார் என்றும் குப்பைகள் சரியாக அள்ளப்படாவிட்டால் டெண்டர் ரத்து செய்யப்படும் என கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று கூறினார். மேலும் புதுச்சேரியில் ராஜீவ் சதுக்கம் இடையே மேம்பாலம் கட்ட வருகிற 13ஆம் தேதி அடிக்கல் நாட்டு விழாவிற்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வரவுள்ளார் என்றும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது சிவாஜி சிலையிலிருந்து ராஜீவ் இந்திரா சதுக்கம் வரை மேம்பாலம் கட்ட நிதின் கட்கரி ஒப்புதல் தந்து 800 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக அவர் கூறினார். தற்போது இந்த நிதி குறைக்கப்பட்டு மேம்பாலத்தின் தொலைவையும் மாற்றிவிட்டதாகவும் இம்மாத இறுதியில் டெல்லி சென்று நிதின் கட்கரியை சந்தித்து இதுகுறித்து பேச உள்ளதாகவும் அவர் கூறினார். RSS 100ஆம் ஆண்டு விழாவிற்கு முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளதாகவும் நாட்டின் அமைதியை குலைக்கும் இயக்கம் RSS என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பட்டவர்த்தனமாக இந்த கிரீன் வாரியர்ஸுடைய அந்த நிறுவனம் குப்பை வாரவில்லை என்று மக்கள் மத்தியிலிருந்து நிறைய புகார்கள் வந்தோம். ஏன் இந்த அரசு மௌனம் காக்கிறது? அதற்கான காரணத்தை விவரிக்க சொல்ல வேண்டும். மிரட்டல் விட்டால் மட்டும் போதாது, நடவடிக்கையில் இறங்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரே சமயத்தில் 19 வருடங்களுக்கு டெண்டர் விடுவதற்கான காரணம் என்ன? எவ்வளவு கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது? இதற்கெல்லாம் எந்த பதிலும் இந்த ஆட்சியில் இருந்து இல்லை, எந்த பதிலும் சொல்ல மாட்டார்கள். புதுச்சேரி கடற்கரையில் காந்தி ஜெயந்தியையொட்டி பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் செதுக்கிய மணல் சிற்பத்தை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு மாணவர்களுக்கு வாழ்த்து கூறினர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தலைமைச் செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் பிரதமர் மோடி,
ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் விக்சித் பாரத் 2047 என்ற வாசகத்துடன் 3 பேரின் உருவங்களை மணல் சிற்பமாக பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் செதுக்கியுள்ளனர். நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா தலைவர் பி ராமலிங்கம் தலைமை தாங்கினார். புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், பிரகாஷ்குமார் ஆகியோர் பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் செய்த மணல் சிற்பத்தை பார்வையிட்டனர். தொடர்ந்து ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மணல் சிற்பம் செய்த மாணவ மாணவிகளை அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டினர். பின்னர் மாணவ மாணவிகள் ஆளுநர், முதலமைச்சரிடம் கையொப்பம் பெற்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மாநில செயலாளர்கள் புகழேந்தி, தமிழ்மாறன், ஹேமமாலினி, மூத்த நிர்வாகி இளங்கோவன், மாநில அலுவலக செயலர் கௌரிசங்கர், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றிச்செல்வம், நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், வழக்கறிஞர் பிரிவு ரமேஷ் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நேரு வீதியில் புகழ்பெற்ற ராஜேந்திராஸ் விமென்ஸ் மற்றும் மென் ஷோரூமின் தீபாவளி பண்டிகை கால சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 45 அடி சாலையில் உள்ள நாதன் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் புகழ்பெற்ற ராஜேந்திராஸ் உமன்ஸ் மற்றும் மென் ஷோரூம் நேரு வீதியில் இயங்கி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி ராஜேந்திராஸ் ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பண்டிகையின் போது வாடிக்கையாளர்களின் வசதியை கருத்தில் கொண்டு தனியார் திருமண நிலையத்தில் சிறப்பு புடவை கண்காட்சி மற்றும் விற்பனையை நடத்தி வருகிறது. அந்த வகையில் 2ஆம் வருடமாக 45 அடி சாலையில் உள்ள நாதன் திருமண நிலையத்தில் ராஜேந்திராஸ் விமென்ஸ் மற்றும் மென் ஷோரூம் தீபாவளி சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனையை அக்டோபர் 3, 4 மற்றும் 5 ஆகிய 3 தினங்கள் நடைபெறுகிறது. இங்கு ஏராளமான புது விதமான டிசைனர் சாரீஸ், அனைத்து வகையிலான சேலை ரகங்கள் கிடைக்கும். மேலும் ஆன்லைனில் தற்போது ட்ரெண்டிங்கில் உள்ள அனைத்து வகை புடவைகளும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ராஜேந்திராஸோட தீபாவளி ஸ்பெஷல் சாரி எக்ஸ்போ செகண்ட் இயர் ரொம்ப கிராண்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்போ வந்து 3 days நடக்குது. அக்டோபர் 3, 4 and 5 நம்ம 45 feet ரோட் வள்ளலா சாலை ஜங்ஷன்ல இருக்க நாதன் திருமணம் நிலையம்ல இந்த எக்ஸ்போ நடக்குது. ஸோ இந்த எக்ஸ்போல வந்து லேட்டஸ்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் மட்டும் இல்லாமல் லேடிஸ் ரெடிமேட் அண்ட் மென்ஸ் கலெக்ஷனும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இயரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சாரீஸ்ல எல்லா டைப் ஆஃப் வெரைட்டிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி நாங்கள் ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கோம். இதில் பனாரஸ் கலெக்ஷன், ஆன்லைன் டிசைன்ஸ், இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஆன்லைன் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். டசர், லினன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஆஃப் வெரைட்டி சாரீஸும் இருக்கு. எல்லாமே நியூ லான்ச் ஃபார் திஸ் தீபாவளி. ஸோ நீங்க இந்த எக்ஸ்போக்கு வந்தீங்கன்னா என்ன புதுசோ அதை நீங்க பார்த்து ஷாப்பிங் பண்ணலாம். சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே 399 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாரீஸ் மட்டும் இல்லாம வந்து லேடிஸ் ரெடிமேட்ல வந்து என்ன இப்போ ஃபேஷன்ல இருக்கோ கோட் செட்ஸ், அப்புறம் சல்வார், குர்த்திஸ், வெஸ்டர்ன் டாப்ஸ், வெஸ்டர்ன் ஃப்ராக்னு எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லாம மென்ஸ் கேஷுவல்ஸ்ல என்ன ட்ரெண்டிங்ல இருக்கோ அதுவும் நாங்கள் இந்த எக்ஸ்போல போட்டிருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்போ 3 days நடக்குது. எல்லாரும் மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா வந்து பாருங்க. ஆன்லைனில் ஆர்டர் செய்யும் புடவைகளை கண்காட்சியில் தொட்டு பார்த்து உணர்ந்து வாங்கக்கூடிய அரிய வாய்ப்பை புதுச்சேரி ராஜேந்திராஸ் ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைனில் பிரபலமாகியுள்ள புடவைகள் 399 ரூபாய் முதலே விற்பனைக்கு உள்ளன. ஒவ்வொரு வருடமும் பெண்களுக்கான ஆடைகளை காட்சிப்படுத்தி வந்த ராஜேந்திராஸ் வாடிக்கையாளர்கள் கோரிக்கைக்கு இணங்க இந்த வருடம் ஆண்களுக்கான பண்டிகை கால சிறப்பு ஆடைகளையும் புது வடிவமைப்புகளையும் காட்சிப்படுத்தியுள்ளது. இதை அறிந்த ராஜேந்திராஸ் விமென்ஸ் மற்றும் மென் ஷோரூம் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கான தீபாவளி புத்தாடைகளை வாங்க குவிந்து வருகின்றனர். மேலும் புதுச்சேரி மட்டுமல்லாது கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தீபாவளி புத்தாடை வாங்க ராஜேந்திராஸ் நடத்தி வரும் இந்த கண்காட்சி மற்றும் விற்பனை நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர். கடையிலலாம் ஒரே ரஷ்ஷாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம என்ன எடுக்கணுன்றதே நம்ம இதில் வந்து அப்படியே வச்சிருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது. பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு 25 வருஷத்துக்கு மேலே வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு க்ளோத்திங் ஷாப் நாங்கள் எடுக்கிற ட்ரெஸ்ஸஸ். நான் முதல்ல மென் இருக்கிறதுனால மென் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் விமன் வந்ததுலேருந்து இங்கே தான் எல்லாமே ஃபுல்லாக எடுக்கிறது. ரொம்ப நியாயமாக இருக்கும். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும். பாண்டிச்சேரிக்கு வந்து ரொம்ப எப்படி பேஸ்டல் கலர்ஸ் அதெல்லாம் நிறைய இவங்க ஷாப்பில் தான் இருக்கும். லேட்டஸ்ட் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். யூனிக்காக இருக்கும். அவ்வாறு வரும் வாடிக்கையாளர்கள் இந்த பண்டிகை காலத்தில் கூட்ட நெரிசலில் சிக்காமல் தங்களுக்கு ராசியான புது புது ரக ஆடைகளை
ஒவ்வொரு வருடமும் விற்பனைக்கு கொண்டுவரும் ராஜேந்திராஸ் ஷோரூமின் கண்காட்சி மற்றும் விற்பனை தங்களுக்கு மிகவும் வசதியாக உள்ளது என கூறி தங்களுக்கு பிடித்த ஆடைகளை வாங்கி மகிழ்ந்தனர். மேலும் அக்டோபர் 3, 4, 5 ஆகிய 3 நாட்கள் மட்டுமே நடைபெறும் கண்காட்சியில் அனைத்து வகை புடவைகள், சுடிதார்கள் மற்றும் ஆண்களுக்கு ஏராளமான ஆடைகளும் இடம்பெற்றுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் தீபாவளி பண்டிகைக்கு தங்களுக்கு பிடித்த ஆடைகளை வாங்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு புதுச்சேரி ராஜேந்திராஸ் விமென்ஸ் மற்றும் மென் ஷோரூம் நிறுவனம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இதெல்லாம் ஷாப்ல இருக்காது. நினைக்கிறேன் நியூவா எல்லாமே நிறைய நியூவா இருக்கு, லேட்டஸ்டா இருக்கு, எல்லாமே ட்ரெண்டிங் டிசைன்ஸா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த மெட்டீரியல் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நான் கட்டியிருக்கிறது 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சாரீஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ராஜேந்திராஸில் சாரீஸ் வாங்குறது நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன். என்னோடய ஃபேவரட் ஷாப் இது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கோடைக்காலம் முடிந்தும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. கடுமையான வெயில் காரணமாக வெளியில் நடமாட முடியாத சூழ்நிலையில் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை பெய்வதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள அறிக்கையில், மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் அதை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் கரையை கடக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாணவர்களுக்கான சிறப்பு பேருந்து மற்றும் இலவச பேருந்துகள் காலம் தவறி வருவதால் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுவதாக காரைக்கால் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து கூட்டத்தில் பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டணம் தொகுதிக்குட்பட்ட நிரவி கிராமத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் துவக்கத்தில் பேசிய சில பெண்கள், நிரவி கிராமத்திற்கு பிஆர்டிசி அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வருவதே இல்லை என புகார் தெரிவித்தனர். பள்ளி மாணவர்களுக்காக சலுகை கட்டணத்தில் இயக்கப்படும் பேருந்துகள், கல்வித்துறை சார்பில் இயக்கப்படும் இலவச பேருந்துகளும் காலத்தோடு வராத நிலையில் தங்கள் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்தனர். பள்ளிகளுக்கு விடுமுறை எடுக்கும் நிலை ஏற்படுவதால் மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் கூறினர். கிராம மக்களின் அடுக்கடுக்கான குறைகளை கேட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் குறைகளை நேரில் வந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,820 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,580 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி